Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa na'udzu billahi min syururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlilhu fala hadiya lahu. Wa nashhadu an la ilaha illallah wa nashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. புகழ் அனைத்தும் நம்மை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கு அவனுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றா கருணையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அவர்களை பின்பற்றி வாழ்ந்த நபித்தோழர்கள் நபித்தோழியர்கள் முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் குறிப்பாக ஜுமா என்ற கடமையான தொழுகையை நிறைவேற்ற இங்கு குழுமிருக்கக்கூடிய உங்கள் மீதும் என் மீதும் என்றென்று நீண்டு நிலவட்டும் என்ற பிரார்த்தனையோடு வார்த்தையில் மிக சிறந்த வார்த்தை அல்லாஹுடைய வார்த்தை என்றும் வழிமுறைகளில் மிக சிறந்த வழிமுறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையாகும். மார்க்கத்தில் புதிதாக நுழைவிக்கப்படும் ஒவ்வொன்றும் அனாச்சாரம் வழிகேடில் விடும் வழிகேடு நாளை நம்மை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்ற நபிமொழியினுடைய எச்சரிக்கையை உங்கள் மத்தியில் நினைவு கூர்ந்து இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் இஸ்லாமிய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் நாம் ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் உலகத்தில் நாம் பயணித்து கொண்டு இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய உலக பயணம் என்பது பொதுவாக மனிதர்கள் மிக பரபரப்புடனும் வேகத்துடனும் பயணிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கின்றது. குறிப்பாக சென்னை சுற்றியுள்ள பகுதிகளில் இருக்கக்கூடிய நாம தினம்தோறும் நம்முடைய வேகமும் நம்முடைய பயணமும் அசூர வேகத்திலே நாம் பயணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு சமுதாயத்திலே எப்படிப்பட்ட நிலை இருக்குது என்று சொன்னால், தானொன்று தான் வேலையொன்று என்ற பயணத்திலும் பிறருக்கு பாதிப்பென்றால் கூட அதை கவலைக்குள்ளாமல் அதை செல்ஃபி எடுத்து போடக்கூடிய ஒரு பழக்கத்திலும் இன்றைக்கு சமுதாயத்தினுடைய நிலை என்பது இருக்குது. ஆனால் இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நாம், முஸ்லிம்களாக பயணிக்கக்கூடிய நாம பிறருடைய நலத்தை நாடக்கூடிய அந்த செயலில் மிகவும் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுது. அல்லாஹுடைய தூதரிடத்தில் ஒரு நபித்தோழர் கேட்கிறார்கள், அல்லாஹுடைய தூதரே, எனக்கு இஸ்லாத்தை பற்றி நீங்கள் சொல்லித்தாருங்கள் என்று கேட்கிறாங்க. அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு ஆரம்ப கட்ட நிகழ்வு இது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதரிடத்தில் கேட்கிறாங்க, எனக்கு இஸ்லாத்தை பற்றி சொல்லித்தாங்க. அப்போ அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ஒரே ஒரு வார்த்தையில் சொல்கிறார்கள், அத்தீனு அந்நசியா, இஸ்லாம் என்றாலே பிறருடைய நலத்தை நாடுவதுதான் என்று சொல்லி காட்டுறாங்க. அவங்க எதிர்பார்த்தது என்னன்னா, இஸ்லாம் குறித்து ஏராளமான செய்திகள் நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, அதை நாம் பின்பற்றலாம் என்று எண்ணிய அந்த நபித்தோழருக்கு ஒற்றை வார்த்தை பதில் ரத்தின சுருக்கமாக அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, ஒரு இஸ்லாமியனுடைய வாழ்க்கை பிறருடைய நலத்தை நாடக்கூடியதாக இருக்க வேண்டும், பிறர் குறித்து அக்கறை கொள்ளக்கூடியவனாக இருக்க வேண்டும், சுயநலமான ஒரு வாழ்க்கை ஒரு முஸ்லிம் இடத்துல இருக்கக்கூடாது என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த வார்த்தையை சொல்லி காட்டுறாங்க. இஸ்லாத்தினுடைய பல்வேறு செயல்பாடுகள் நீங்கள் எடுத்து பார்த்தா பிறருடைய நலத்தை நாடக்கூடிய வகையில்
சமுதாய அக்கறையோட செயல்பாடுகளை இஸ்லாம் சொல்லும். ரமலானுடைய ஃபித்ராவை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. ரமலான்ல நாம ஃபித்ரா என்னும் தர்மத்தை நாம் கொடுக்கிறோம். நம்முடைய ரமலான் காலத்தில், நோன்பு வைத்த காலத்தில் செய்த சிறு பாவங்களை மன்னிப்பதற்காக அது இருந்தாலும் அதனுடைய முக்கியமான அம்சம் என்னன்னா, அன்றைய தினத்தில் நாம் எப்படி உணவு உட்கொண்டு சந்தோஷமாக இருக்கிறோமோ அதுபோல பசித்திருக்கக்கூடிய எம்முடைய அக்கம்பக்கத்தினரும் அதுபோல சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஏழைகளும் அன்றைய தினத்தில் பசித்திருக்க கூடாது, நம்மை போல நன்றாக உணவுகளை சாப்பிட வேண்டும் என்பதற்காக ஃபித்ரா எனும் தர்மத்தை மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுது. ஹஜ்ஜு பெருநாள் எடுத்துக்கங்க. ஹஜ்ஜு பெருநாளில் நாம் கொடுக்கக்கூடிய குர்பானி வெறுமனே நாம் மட்டும் உண்ணக்கூடிய உணவல்ல, இன்னவர மக்களுக்கு அது கொடுக்க வேண்டும், குறிப்பாக ஏழைகளுக்கு அதை வழங்க வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு வலியுறுத்துது. அதிலும் சமுதாய அக்கறையை, பிறருடைய நலத்தை நாட வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுது. இஸ்லாத்தினுடைய சிறந்த காரியம் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க. இஸ்லாத்தில் ஏராளமான சிறந்த காரியம் இருக்குதானே, தொழுகை, நோன்பு, ஹஜ்ஜு, ஜகாத்து, வணக்க வழிபாடுகள், இப்படி எண்ணற்ற காரியங்கள் இருந்தும் இஸ்லாத்தினுடைய சிறந்த காரியம் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்வது, ஒருத்தர் பசித்திருக்கும் போது அவருக்கு நாம் உணவு கொடுப்பது. ஒரு பசியார கடுமையான பசியில் இருக்கும்போது அவருக்கு ஒரு நபர் உணவு கொடுத்தார் என்று சொன்னால் அதுதான் இஸ்லாத்திலேயே மிக சிறந்த காரியம் என்று சொல்லி காட்டுறாங்க. அங்கேயும் பிறருடைய நலத்தை ஒரு முஸ்லிம் நாட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுது. இப்படி எண்ணற்ற வணக்கங்கள், எண்ணற்ற செயல்பாடுகள், எண்ணற்ற கடமைகளை நீங்கள் எடுத்து பார்த்தால் ஒரு முஸ்லிம் பிறருடைய நலத்தை நாடக்கூடியதில் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுது. திருமறை குர்ஆன்ல நீங்கள் எடுத்து பாருங்க, அழகான வரலாறை சமுதாயத்தின் மீது, பிறரின் மீது அக்கறை கொள்ள வேண்டும் என்று நமக்கு சொல்லி காட்டுது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு. நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை பற்றி திருமறை குர்ஆன் பேசுது. அந்த திருமறை குர்ஆன் பேசும்போது ஒரு எறும்பு பேசக்கூடிய உரையாடலை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். ஒரு எறும்பு கூட்டம் தன்னுடைய அந்த எறும்பு பொந்தில் இருந்து, தான் வசிக்கக்கூடிய இடத்திலிருந்து அப்படியே கூட்டமாக வெளியே வருது. வெளியே வரக்கூடிய அந்த நேரத்தில் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய படையும் ஒரு புறம் வருது. அந்த எறும்பு கூட்டத்தில் ஒரே ஒரு எறும்பு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய படையை பார்த்துவிட்டு இன்னவர எறும்புகளுக்கு எச்சரிக்கை செய்வதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டான். என்ன எச்சரிக்கை செய்து? சுலைமானுடைய படை வந்து கொண்டிருக்குது, ஆகவே அவர்கள் நம்மை தெரியாமல் மிதிக்கக்கூடும். ஏன்னா பெரிய ஒரு மனிதர்களா இருக்கிறார்கள், நாம் சின்ன ஒரு பிராணியாக இருக்கிறோம். அவங்க நடக்கும்போது என்ன செஞ்சிடலாம், நாமளை மிதிச்சுட்டு போயிடலாம், நமக்கு பாதிப்பு வரலாம். அதனால அந்த எறும்பு கூட்டத்திற்கு அந்த ஒரு எறும்பு எச்சரிக்கை செய்கின்றது, நாம என்ன செய்வோம், நம்முடைய வசிப்பிடங்களுக்கு, நம்முடைய பொந்துகளுக்கு நாம் சென்று விடுவோம், பாதுகாப்பாக இருப்போம். இதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். எதுக்கு அல்லாஹ் சொல்றான்? சிந்திக்க ஆற்றல் இல்லாத ஒரு எறும்பே தன்னுடைய சமுதாயத்தை பற்றி கவலைப்படுது, சமுதாயம் பாதிப்படைய கூடாது என்பதில் அக்கறை கொள்ளுது. அப்ப சிந்திக்கக்கூடிய ஆற்றல் வழங்கப்பட்ட மனிதன் தன்னுடைய சமுதாயத்தை பற்றி எவ்வளவு அக்கறை கொள்ள வேண்டும் என்பதை இந்த வரலாறு நமக்கு சொல்லிக்காது. அவ்வளவு முக்கியத்துவத்தை குர்ஆன் நமக்கு பிறருடைய நலத்தை நாடுவதிலும் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நமக்கு சமுதாய அக்கறையும் பாடமாக எடுக்கிறார்கள். இன்றைக்கு அதை ஒட்டி பல்வேறு செயல்பாடுகள் அல்லாஹுடைய அருளால் நாம் செஞ்சுட்டு இருக்கிறோங்க. பிறருடைய நலத்தை நாடுவதில் இரத்த தான முகாம்கள் நாம் நடத்துகிறோம். அவசர காலகட்டத்திற்கு இரத்தம் தேவை என்று சொன்னால் இரத்த கொடைகளை நாம் கொடுக்கிறோம். பேரிடர் காலகட்டத்திலே நம்முடைய சிரமத்தையும் துச்சமாக மதித்து இன்னவரவர்களுக்கு சிரமம் இருக்கக்கூடாது என்று களத்திலே இறங்கி அவர்களை காப்பாற்றக்கூடிய வேலைகளை நாம் செய்கிறோம். பசித்தவருக்கு உணவு கொடுக்கக்கூடிய அந்த செயல்பாடிலே நாம் ஈடுபடுகின்றோம். இப்போ இதெல்லாமே நாம் என்ன செய்கிறோம், அழகாக பிறருடைய நலத்தை நாடுவதிலே சமுதாய அக்கறையோடு நம்ம செயல்படுறோம். ஆனால் எதில் மிக முக்கிய கவனம் செலுத்த வேண்டுமோ அதிலே ஒரு குறைபாடு என்பது நம் மத்தியில் இருக்கு. பிறருடைய நலத்தை நாடுவதிலேயே மிக சிறந்தது என்னவென்று சொன்னால், உலகத்தில் அவனை காப்பாற்றுவது இல்லை, உலகத்தில் அவனுடைய பாதிப்பை துடைப்பது கிடையாது, மறுமையில் அவனுடைய பாதிப்பை துடைப்பது.
மறுமையிலே அவனை காப்பாற்றுவோம். இன்னைக்கு நாம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? பிறருடைய நலத்தை நாடுவது என்று சொன்னால் இரத்த தான முகாம் நடத்துறோம், போதும். ஏழைகளுக்கு உணவு கொடுக்கிறோம், அதோட போதும். அது முக்கியம் தான், மாற்று கருத்து இல்லை. ஆனால் எதில் நாம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும்? உலகத்தில் அவனை பாதுகாப்பதை விட மறுமையில் அவன் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும், மறுமையில் அவன் வெற்றி பெற வேண்டும். அந்த பிறருடைய நலத்தை நாடுவதை தான் இஸ்லாம் கூடுதல் கவனம் எடுக்க சொல்லுது. இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, உலகத்தில் ஒரு பெரிய ஒரு குழி இருக்குது. அந்த குழியில ஒருத்தர் விழ போறாரு. அவரை நாம என்ன செய்வோம்? இயற்கையாக ஒரு முஸ்லீமாக யாராவது இருந்தாலும் சரி, அவரை காப்பாற்றுவதற்கு முயற்சிப்போம். காரணம் என்ன? அவர் அந்த குழியில் விழுந்து அடிபற்றக்கூடாது, பாதிப்படைஞ்சிடக்கூடாது, கை கால் உடஞ்சிடக்கூடாது, மரணம் அடைஞ்சிடக்கூடாது என்ற ஒரு அக்கறை. ஆனால் இதை விட சிறந்தது என்ன தெரியுமா? இன்றைக்கு சமுதாயத்திலே எத்தனையோ நபர்கள் இணை வைப்பின் மூலமாக, பிதத்தின் மூலமாக, மார்க்கத்திற்கு முரணான செயல்களின் மூலமாக நரகத்தினுடைய குழியிலே விழக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு செயல்பாடுகள் இருக்கு. இன்றைக்கு உலகத்தினுடைய குழியிலே அவரை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நாம மறுமையில் அவர் நரகத்தில் விழுந்துவிடக் கூடாது என்ற எண்ணம் நமக்கு இருக்குதா இல்லையா? அதுல தானே கூடுதல் கவனம் செலுத்தணும். இந்த குழியில நாம காப்பாற்றலனா கூட அவர் கீழே விழுந்து மரணம் கூட வரலாம், உலகத்தோட முடிஞ்சிடும். ஆனால் நரகத்தினுடைய விளிம்பில் இருக்கக்கூடியவர்கள், இணை வைப்பில் இருக்கக்கூடியவர்கள், பிதத்தில் இருக்கக்கூடியவர்கள், மார்க்கத்துக்கு முரணான செயல்களில் இருக்கக்கூடியவர்கள், அவர்களை இந்த உலகத்தில் நாம் காப்பாற்றவில்லை என்று சொன்னால் அவரை மறுமையில் யாராலும் காப்பாற்ற இயலாது. நிரந்தர நரகவாசியாக ஆகிவிடுவார். நரகத்தினுடைய விளிம்பில் இன்றைக்கு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ மக்கள் அப்படியே நாம் தாவா செய்யாமல், அந்த தீமையை தடுக்காமல் இருந்துவிட்டால் அவர் நரகத்தில் விழுந்து நிரந்தர நரகவாசியாக ஆகிவிடுவார். அப்ப பிறருடைய நலத்தை நாடுவதில் எப்படி உலகத்திலே எண்ணற்ற பணிகளில் நாம் கவனம் செலுத்துகிறோமோ, அதுபோல தாவா பணியில், தீமையை தடுக்கக்கூடிய அந்த காரியத்திலே, சமுதாயத்தை நல்வழிப்படுத்தக்கூடிய அந்த காரியத்திலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கை எடுத்து பாருங்க. அல்லாஹுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய சமுதாயத்தை பற்றி எந்த அளவுக்கு கவலை கொள்கிறார்கள்? திருமறை குர்ஆன் பேசுகின்றது. அல்லாஹ்வே ஒரு கட்டத்திலங்க அல்லாஹுடைய தூதரை பார்த்து, நபியே, உன்னுடைய சமுதாயத்தை பற்றி நீ கவலையுற்று உம்மை நீரே அழித்துக் கொள்வீர் போல. அல்லாஹ்வே ஒரு கட்டத்தில் கேட்கிறான், ஏன்பா இவ்வளவு கவலை கொள்றீங்க? அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து கேட்கிறாங்க, ஏன் இவ்வளவு கவலை உங்களுக்கு உள்ளத்துல? ஏன் இவ்வளவு உங்களுடைய சமுதாயத்தை பற்றி கவலை கொள்றீங்க? ஏன் இவ்வளவு கண்ணீர் வடிக்கிறீங்க? அவ்வளவு என்ன கவலை? ஒருவரை நேர்வழிப்படுத்துவதும் தவறான வழிபடுத்துவதும் என்னுடைய தரப்பில் உள்ளது, நீங்க கவலைப்படாதீங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய சமுதாயத்தை பற்றி அவ்வளவு கவலை கொள்வார்கள். உள்ளத்திலே அவ்வளவு கவலை அல்லாஹ்வுடைய தூதருக்கு இருக்கும். அந்த கவலைதான் அவர்களை தாயிஃப் போன்ற கடுமையான எதிர்ப்புகள் இருக்கக்கூடிய நகரத்திற்கு செல்ல வைத்தது. மக்காவிலேயே ஏற்கனவே கடுமையான எதிர்ப்புங்க. அங்க இஸ்லாம் என்று சொன்னாலே அடித்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை. அல்லாஹ்வுடைய தூதருக்கு எப்படிப்பட்ட அக்கறைன்னு சொன்னா, மக்காவில் நாம் சொல்லி பார்த்தாச்சு, யாரும் கேட்கல, குறிப்பிட்ட மக்கள் வந்தாச்சு, பக்கத்துல ஒரு ஊர் இருக்குதே தாயிஃப், அதற்கு போய் நாம் தாவா செய்யலாமே, அதற்கு போய் நாம அழைப்பு பணி செய்வோமே. அல்லாஹ்வுடைய தூதர் போறாங்க. மக்காவிலே ஆச்சு. சில ஆரம்பத்தில் இஸ்லாத்துக்கு வந்த சில சகோதரர்கள் இருக்கிறாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. பாதுகாப்பாக கேடயமாக இருப்பார்கள். ஆனால் தாயிஃபில் யாரும் கிடையாது. இஸ்லாத்தை சொல்வதற்காக தாயிஃப் நகரத்துக்குள்ள போறாங்க. தாயிஃபுள்ள போயிட்டு இஸ்லாத்தை எடுத்து வைக்கிறாங்க. சிலை வணக்கத்தை பற்றி எச்சரிக்கை செய்யறாங்க. இணை வைப்பு குறித்து எச்சரிக்கைகளை சொல்றாங்க. கடவுள் ஒருவன் தான், அல்லாஹ் தான் என்று சொல்றாங்க. சொன்ன மாத்திரத்தில் அல்லாஹுடைய தூதருக்கு கடுமையான கற்களால் அவர்கள் அடிக்கப்பட்டார்கள். சிறு கற்களை எடுத்து அல்லாஹுடைய தூதரை தாயிஃபினுடைய மையப்பகுதியிலிருந்து எல்லை பகுதி வரைக்கும் துரத்தி அல்லாஹுடைய தூதரை அடித்தார்கள். ரத்தம் சொட்ட, கண்ணீர் மல்க அல்லாஹுடைய தூதர் அவர்கள் தாயிஃபுடைய எல்லைக்கு வந்து விழுகிறார்கள். மயக்கமுற்ற நிலையில
என்ன நடந்துச்சுன்னே அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியல. அவ்வளவு கடுமையான தாக்குதல். அப்படிப்பட்ட ஒரு தாக்குதலுக்கு உள்ளான அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இடத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காட்சி அளிக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, என் கூட 2 வானவர்கள் வந்திருக்கிறாங்க. அந்த 2 வானவர்கள் உங்களிடத்துல பேசணும். 2 வானவர்கள் பேசுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் யார் தெரியுமா? மலைகளுடைய வானவர்கள். எப்படி மௌத்துக்காக ரூஹை பறிப்பதற்கு சில வானவர்களை அல்லாஹ் நியமிக்கிறானோ, அதுபோல ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ் பிரத்யேக வானவர்களை நியமிப்பான். அப்ப மலைகளுடைய வானவர்கள் இருவர் வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல நிற்கிறாங்க. அவங்க கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களை இவ்வளவு துன்புறுத்திய தாயிஃபுடைய நகரத்தை 2 மலைகளுக்கு நடுவே நாங்கள் நசுக்கி விடட்டுமான்னு கேட்குறாங்க. அல்லாஹ் எங்களுக்கு அனுமதி கொடுத்துட்டான், நீங்க என்ன சொல்றீங்க? உங்களுடைய அனுமதிப்பா அல்லாஹ் கேட்க சொல்லியிருக்கலாம். அல்லாஹ்வுடைய நாட்டத்துப்படி தானே வர்றாங்க. 2 மலைக்கு நடுவுல அப்படியே அந்த ஊரை நாங்க அழிச்சிடறோன்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, சமுதாய அக்கறை எவ்வளவு இருக்குது பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இன்றைக்கு அந்த மக்கள் இஸ்லாத்துக்கு வரல, என்னை அடிச்சு துன்புறுத்துறாங்க, ஆனால் ஒரு காலத்தில் அவங்க இஸ்லாத்துக்கு வருவாங்க. அவங்க வரலனா கூட அவங்களுடைய பிள்ளைகள் இஸ்லாத்துக்கு வருவாங்க. அந்த ஊரை நீங்க அழிச்சிடாதீங்க. அன்றைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதி கொடுத்திருந்தால் இன்றைக்கு தாயிஃப் நகரமே இருந்திருக்காது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு அந்த சமுதாய அக்கறை என்பது உள்ளத்தில் ஆழமாக இருந்தது. அதே சமுதாய அக்கறை நம் அனைவருக்கும் இருக்க வேண்டும். நாம நல்லா இருக்கிறோம், நான் இணை வைக்கல, நான் தர்காக்கு போகல, நான் தாயத்து கட்டல, நான் கரெக்டா இருக்கிறேன், நான் சொர்க்கத்தினுடைய பாதையில் இருக்கிறேன், அது முக்கியம் கிடையாது சகோதரர்களே. என் அண்டை வீட்டில் இருக்கக்கூடியவன் சொர்க்கத்துடைய பாதையில் இருக்கிறானா? என்னுடைய அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் இணை வைப்பு இல்லாமல் இருக்கிறார்களா? என்னுடைய ஊரில் இருக்கக்கூடியவர்கள் இணை வைப்பற்று இருக்கிறார்களா? அதுதான் முக்கியம். அந்த கவலை நமக்கு வரணும். அவன் இணை வைக்கக்கூடிய காரியங்களை செய்யும் போதெல்லாம் நம்முடைய உள்ளத்திலே மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படணும். அந்த பாதிப்பு தான் நம்மளை தாவா செய்ய தூண்டும். எப்ப நாம தாவாக்கு போவோம்? ஏன் அலட்சியமா இருக்கிறோம் தாவால? சமுதாய சிந்தனை, சமுதாய கவலை உள்ளத்துல இருக்கணும். சமுதாயத்தை பற்றி சிந்திக்கணும். ஏன் என் சமுதாயம் இப்படி இருக்கு? இணை வைக்கிறான், தாயத்து கட்டுறான், இது பண்றான், அது பண்றான், ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்கா தாவாக்கு வருவோம். நம்ம இன்னைக்கு நம்ம என்ன விளங்கி வச்சிருக்கிறோம்? தாவா என்பது நம் மீது கடமை இல்லைன்னு நினைக்கிறோம் சகோதரர்களே. கண்டிப்பா கிடையாது. தாவா செய்வது, மக்களை நல்வழிப்படுத்துவது என்பது இங்க இருக்கக்கூடிய, இங்க இல்லாத எல்லா முஸ்லிம்களுக்கும் கடமை. ஒருத்தர் 2 பேர் இல்லை, குறிப்பிட்ட மக்கள் கிடையாது, எல்லாத்துக்கும் அல்லாஹ் கடமையாக்குறான். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த தாவா பணிக்காக தான் ஒவ்வொரு நபிமார்களும் வந்தாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் வரைக்கும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க, ஒரு சமுதாயத்தை நல்வழிப்படுத்துறாங்க. அவங்க மரணத்திற்கு பிறகு திருப்பி அந்த சமுதாயம் வழிகேட்டில் போகுது. அல்லாஹ் உடனே என்ன செய்யறான்? அடுத்த நபியை வர வைக்கிறான். அவங்களும் வந்து நல்வழிப்படுத்துறாங்க. சமுதாயம் எல்லாம் தெரிந்திருது. திருப்பி அவங்க மரணத்திற்கு பிறகு திருப்பி அந்த சமுதாயம் வழிகேட்டு போகுது. இப்படி ஒவ்வொரு தடவையும் சமுதாயம் வழிகேட்டில் போகும்போது அல்லாஹ் ஒவ்வொரு நபியாக அனுப்பி கொண்டே இருந்தான். ஆனால் கடைசியாக அல்லாஹ் என்ன செய்யறான்னா, அல்லாஹ்வுடைய தூதரையும் அதே போல ஒரு சமுதாயத்துக்கு நபியாக நியமிக்கிறான். அவர்கள் மத்தியில் இருந்த பல்வேறு அனாச்சாரமான தீய பழக்க வழக்கங்களை அகற்றச் செய்கிறான். அதை செய்துவிட்டு அஜ்ஜத்துல் விதா என்ற ஒரு இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றார்கள், என்னிடத்தில் இருந்து ஒரு செய்தி கேட்டாலும் நீங்கள் பிறருக்கு எடுத்து சொல்லுங்கள். காரணம் என்ன தெரியுமா? இதோட எந்த நபியும் வரமாட்டாங்க, நான் தான் லாஸ்ட். ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து லைனா வந்துட்டே இருந்தாங்கல்ல, ஒவ்வொரு சமுதாயமும் நல்வழிப்படுத்திட்டே இருந்தாங்கல்ல, அது எங்க ஸ்டாப் ஆகுது? அல்லாஹ்வுடைய தூதரோட நிறுத்திருச்சு. அல்லாஹ்வுடைய தூதரே சொல்றாங்க, நான் தான் இறுதி நபி, எனக்கு பிறகு எந்த நபியும் வரமாட்டார்கள். அப்ப அந்த நபி செய்த அந்த பணிகளை யார் செய்ய வேண்டும்? என்னிடத்திலிருந்து ஒரு செய்தி கேட்டாலும் பிறருக்கு சொல்லுங்கள். நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப அந்த பொறுப்பு என்பது நமக்கு வழங்கப்பட்டிருக்குது. இது நான் நினைச்சா செய்யலாம், தோணுதா செய்வேன், டைம் இருந்தா செய்வேன், இப்படி சொல்லக்கூடாது. தாவா என்பது எல்லா நேரங்களிலும் இருக்கணும். இன்றைக்கு யோசிச்சு பாருங்க, நம்ம உறவினர்கள் இடத்துல எவ்வளோ நேரம் நம்ம பேச தானே செய்கிறோம்.
1 மணி நேரம் 2 மணி நேரம் நல்லது கெட்டது எல்லாத்தையும் விசாரிக்கிறோம். எத்தனை பேர் அந்த உறவிடத்தில் இருக்கக்கூடிய இணை வைப்போ விதத்தோ ஏதோ ஒன்றை பற்றி எச்சரிக்கை செஞ்சிருக்கிறோம்? நமக்கு தெரியாதா? நம்முடைய உறவினர்கள் அப்படி ஆன நிலையில ஏதோ 1-2 நபர்கள் இருக்கிறாங்க தானே, அறியாமையில அவர்கள் அந்த விதத்தோ அனாச்சாரமோ செஞ்சிட்டு இருக்கிறாங்க தானே. எவ்வளோ கொடுக்கல் வாங்கல் பல்வேறு விஷயங்களுக்கு அந்த உறவோடு நாம் உறவாடக்கூடியவர்கள் இந்த இணை வைப்பை அகற்ற வேண்டும் என்ற சிந்தனை நமக்கு ஏன் வரல? அல்லாஹுடைய தூதருக்கு இறைவன் சொன்ன முதல் எச்சரிக்கை என்ன தெரியுமா? நபியே, உங்களுடைய குடும்பத்தாரை நரக நெருப்பிலிருந்து காப்பாற்று. சமுதாயத்தை கிடையாது, முதல்ல என்னது? குடும்பத்தை பாரு. குடும்ப இணை வைப்புல இருக்குதா? உன்னுடைய உறவினர்கள் இணை வைப்புல இருக்கிறார்களா? அவர்களுக்கு நாம் எந்த அளவுக்கு எச்சரிக்கை செஞ்சிருக்கிறோம்? இவ்வளோ விஷயங்களுக்கு அவர்களோடு வீட்டுக்கு போவோம், உரையாடுவோம், பல நாட்கள் இருப்போம், பல விஷயங்கள் நம்ம செய்வோம். ஆனால் இந்த தாவா எனும் இந்த கருவியை அங்க பயன்படுத்தி இருக்கிறோமா? அந்த தீமையை அகற்ற வேண்டும் என்ற எண்ணங்கள் நமக்கு இருந்திருக்குதா? யோசிச்சு பாருங்க. அது நமக்கு வர வேண்டும், அது நம்முடைய கடமை. குர்ஆன்ல பாருங்க, மார்க்கத்துல பாருங்க, ஒரு சில நன்மைகள் சொல்லப்பட்டிருக்குங்க. என்ன நன்மைகள்? ஒரு நன்மையை செஞ்சா நமக்கு அல்லாஹ் நன்மை, ஒரு செயலை செஞ்சா நன்மை தருவான், செய்யலைன்னா தண்டனை உண்டு. உதாரணத்துக்கு தொழுகை எடுத்துக்கங்களேன், தொழுதா நன்மை, தொழலைன்னா தண்டனை இருக்கு. சில செயல்பாடுகள் இப்படி இருக்கும். ஒரு சில செயல்பாடுகள் நீங்கள் எடுத்து பாருங்க, உபரியான நோன்புகள், ரமலான் நோன்பு இல்லை, உபரியான நோன்புகள். அந்த உபரியான நோன்புகளை வச்சா நமக்கு நன்மை, வைக்கலைன்னா தண்டனை கிடையாது. முஹர்ரம் மாசத்துல நோன்பு வைக்கணும், முடியலை, தண்டனையா அப்படின்னு பார்த்தா கிடையாது, குற்றமா கிடையாது, வச்சா நன்மை. இப்படி மார்க்கத்தில் 2 விதமாக பிரிக்கப்பட்டிருக்கும். ஒரு சில செயல்பாடுகளுக்கு நன்மை இருக்கும், செய்யலைன்னா தீமை, தண்டனை. ஒரு சில செயல்பாடுகளுக்கு செய்தால் நன்மை, செய்யலைன்னா ஒன்றும் கிடையாது. ஆனால் இந்த தாவா பணி இருக்குல்ல, இது அல்லாஹ் எதுல கொண்டு போய் வைக்கிறானா, செஞ்சா நன்மை, செய்யலைன்னா நமக்கு குற்றம், அதுல கொண்டு போய் எல்லாம் வைக்கிறான். செஞ்சா செய்யலாம் அப்படி கிடையாது. சனிக்கிழமை வாசிகள் வரலாறு எடுத்து பாருங்களேன். நமக்கு எப்படி ஜும்மாவுடைய நேரத்தில் ஹலாலான வியாபாரமும் ஹராமாக்கப்பட்டிருக்குதோ, அதுபோல ஒரு சமுதாயத்துக்கு அல்லாஹ் என்ன செய்யறான்? சனிக்கிழமை மீன் பிடிக்க போகக்கூடாது, அதுதான் அவங்களுடைய தடை. அதை மீறி சில பேர் என்ன செய்யறாங்க? மீன் பிடிக்க போயிடுறாங்க. ஒரு சில நபர்கள் என்ன செய்யறாங்க? மீன் பிடிக்க போகல, போறவங்களையும் ஒன்றும் சொல்லலை, கம்முன்னு இருக்கிறான், நான் கரெக்டா இருக்கிறேன்ப்பா இப்படின்ற கேட்டகிரி. 3வது சாரார் என்ன செய்யறாங்க? மீன் பிடிக்க போகவும் இல்லை, போறவங்களை போய் தாவா பண்றாங்க. டே, இப்படி போயிடாத, அல்லாஹ்வுடைய அதாபுக்கு ஆளாயிருவ, இப்படி போய் எச்சரிக்கை செய்யறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யார் தடையை மீறி சென்றார்களோ அவர்களையும், தடையை மீறாமல் தான் ஒன்று, தான் வேலை ஒன்று, நான் கரெக்டா இருக்கிறேன் இப்படின்ற ஒரு நிலையில் இருந்தார்களோ அவர்களையும் அல்லாஹ் குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் அல்லாஹ் மாத்திரம். குர்ஆன்ல இருக்கக்கூடிய செய்தி. இந்த வரலாறு நமக்கு என்ன சொல்லுது? தாவா செய்யலைன்னா பரவாயில்லையா? தாவா கண்டிப்பா செய்யணும். தாவா செய்யலைன்னா குற்றம்னு அல்லாஹ் சொல்றான். தாவா செய்யவில்லை என்று சொன்னால் தாவா செய்தவர்களுக்கும் தடை மீறி போனவங்களுக்கும் தாவா செய்யவங்களுக்கு எந்த வேறுபாடும் அல்லாஹ் காட்டல. 2 பேரையும் அல்லாஹ் தண்டிக்கிறான். நீங்க நாம என்ன விளங்கி வச்சிருக்கிறோம்? 5 வேளை தொழுகிற, நோன்பு, ஜக்காத்து, பாய் நல்லா கரெக்டா இருக்கிறாரு, தாவாக்கு மட்டும் வரமாட்டாரு, பிரச்சனை இல்லை இப்படின்னு நாம நினைக்கிறோம்ல. ஆனால் அல்லாஹுடைய பார்வையில் 2 பேருமே சேம் தான். ஒருத்தர் தொழுவல, ஒருத்தர் தொழுவு வர்றான். தொழுகிறவனுக்கு நன்மை கிடைக்கும், மாற்று கருத்து இல்லை. ஆனால் தொழாதவனை போய் எச்சரிக்கை பண்ணல. அல்லாஹ்வுடைய பார்வையில் இருவருமே குற்றத்துக்குரியவர்கள். அப்போ இந்த நன்மையை ஏவி தீமையை தடுப்பது, சமுதாயத்தை நல்வழிப்படுத்துவது என்பது நேரம் இருந்தால் செய்யக்கூடியதல்ல, கடமையான ஒன்று, கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒன்று. அதை குழுக்களாக போய் செய்யுங்க, தனித்தனியா செய்யுங்க, உறவினர்கள் மத்தியில செய்யுங்க, குடும்பத்தின் மத்தியில செய்யுங்க. இதுதான் மார்க்கம் நமக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒன்று. இதை நம்முடைய உள்ளத்திலே பதிந்து கொள்ள வேண்டும். சமுதாயத்தை உலகத்தில் எண்ணற்ற செயல்பாடுகள் மூலமாக எப்படி நாம காப்பாற்றுகின்றோமோ அதே போல நம்முடைய சமுதாயத்தை மறுமையில் சொர்க்கத்தில் அனுப்பக்கூடிய ஒரு வாய்ப்பை தாவாக்களம் நமக்கு தந்திருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நாம் பெற்று இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு காலமும் இந்த நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய, சமுதாயத்தை நல்வழிப்படுத்தக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும்
என்னையும் ஆக்கி அருள் புரிவான் என்ற பிரார்த்தனையோடு இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த தாவா எனும் கருவி என்பது மிக முக்கியமான ஒன்று. ஏனென்று சொன்னால் இதற்குரிய நன்மை நீங்கள் எடுத்து பார்த்தால், ஒரே ஒரு உதாரணம் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். ஒரு நபர் தொழாமல் இருக்கிறார். அவரை நாம் தாவா செய்து அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் நம்மை அல்லாஹ் ஒரு கருவியாக பயன்படுத்தி அவரிடத்துல சென்று தாவா செய்து அவரை ஐவேளை தொழக்கூடியவராக நாம் மாற்றுகிறோம் அல்லாஹ்வுடைய உதவினால். இதை நான் செஞ்சுட்டு என்ன பண்ணுறேன்னா, அல்லாஹ் ஓரிரு நாட்களில் எனக்கு மௌத்தை கொடுத்துட்டான் அல்லாஹ்வுடைய நாட்டத்தில். அந்த நபர் உயிரோடு இருக்கிறார்ல, அவருக்கு தாவா செய்தது நான் தானே, அல்லாஹ் என்ன தானே ஒரு கருவியாக பயன்படுத்தினா. அந்த நபர் மௌத்து வரைக்கும் எவ்வளவு ரக்காத்துகள் எவ்வளவு தொழுகைகள் அவர் தொழுகிறாரோ அதனுடைய ஒரு பங்கு மரணித்த எனக்கு அல்லாஹ் கொடுத்துட்டே இருப்பான். சதக்கத்து ஜாரியா, மரணத்திற்கு பிறகும் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை. நீங்க சாதாரணமா நினைச்சிடக்கூடாது. ஒருத்தர் இணை வைக்கிறாரு, இணை வைப்பிலிருந்து நீங்க காப்பாத்திட்டீங்க. அவர் காப்பாற்றிய பிறகு அவருடைய மௌத்து வரைக்கும் அவர் செய்த எல்லா நன்மைக்கும் அவரை இணை வைப்பிலிருந்து அகற்ற பயன்படுத்திய அந்த தாவா எனும் கருவியின் மூலமாக நமக்கு அல்லாஹ் ஒரு பங்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. இப்போ நாம் ஒரு தொழுகை தொழுகிறோம், நாம் இல்லாமல் இன்னொரு தொழுகிறவருக்கும் நமக்கு ஒரு போனஸ். இப்படி ஒவ்வொரு நபரா நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்து பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை பேரை நாம் இஸ்லாத்துக்கு வர வச்சிருக்கிறோம், எத்தனை பேரை நல்வழிப்படுத்தியிருக்கிறோம். அப்போ அதை நாம் செய்வதற்கு முயற்சிக்க வேண்டும். நம்முடைய உறவுகளில் இளைய சமுதாய மக்கள் இருக்கிறார்கள், மர்க்கசுகளில் இளைய சமுதாய மக்கள் இருக்கிறார்கள். அவர்களை நல்வழிப்படுத்தக்கூடிய காரியத்தில் தொடர்ச்சியாக நாம் ஈடுபட வேண்டும். அந்த நன்மை நமக்கு மரணத்திற்கு பிறகும் இன்ஷா அல்லாஹ் வரும். அப்படிப்பட்ட நன்மைக்காக, மரணத்திற்கு பிறகும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு போனஸான நன்மைக்காக இந்த தாவா எனும் கருவியை தொடர்ச்சியாக நம்முடைய வாழ்க்கையில் அமல்படுத்த வேண்டும். அதன் மூலமாக சமுதாயத்தை நல்வழிப்படுத்தக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவான் என்ற பிரார்த்தனையோடு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாம்.